இன்றைய வேத வசனம் ஏசாயா 60:20. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். பிரியமானவர்களே, ஒரு வெளிநாட்டில் போரினால் பல மக்கள் இறந்து போனார்கள். அதில் ஒருவர் தன்னுடைய நெருக்கமான உறவுகளை இழந்து, குடியிருந்த வீட்டை இழந்து, தன்னுடைய எல்லா பொருள்களையும் இழந்து அந்த நாட்டை விட்டு வெளியேறி மற்றொரு நாட்டிற்கு அகதியாக சென்றார். அவருடைய இதயம் முழுவதும் துக்கத்தினால் நிறைத்திருந்தது. என்னுடைய வாழ்க்கையே இனி இருளாகி விட்டதே என்று அகதியாக தெருவில் நின்று கொண்டிருந்தார். அங்கு வழியில் சென்ற கிறிஸ்தவ சகோதரர் ஒருவர் அவருடைய நிலைமையை அறிந்து அவரிடம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி தேவனை அறிமுகப்படுத்தினார். எனக்கன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து துக்கத்தோடு இருக்கலாம். வேலை இல்லாமல், கர்ப்பத்தின் கனி இல்லாமல், சொந்தமாக வீடு இல்லாமல், ஏராளமான கடனை வைத்துக்கொண்டு, துணையை இழந்து, பிள்ளைகளை இழந்து, பெற்றோர்களை இழந்து, திருமண காரியங்கள் தடைப்பட்டு, சரீரத்தில் வியாதியை சுமந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையே இருளாகி விட்டது என்று துக்கத்தோடு இருப்பீர்களானால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நித்திய வெளிச்சமாயிருப்பார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். அந்த நித்திய வெளிச்சத்தை எப்படி பார்க்க முடியும் என்பீர்களானால், வேதத்தை உங்கள் இதயத்தில் திறக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உங்கள் துக்க நாட்களை முடிய பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.